எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். சென்னை ஈஸ்ட் தாம்பரம் ராஜகில் பக்கம்ல இந்த சைட் போயிட்டு இருக்கு. இது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங், டியூப்ளெக்ஸ் வில்லா டைப். இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு நல்ல ஒரு ஹாலும், வாஸ்டான ஹாலும், ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு காமன் டாய்லெட் அண்ட் ஒன் கிச்சன் கம் டைனிங்ன்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 அடிக்கு 17 அடி. நல்ல ஒரு பெரிய காரை நிறுத்துகிற அளவுக்கு தான் நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்க்கிங் வழியாக நம்ம அப்படியே ஆக்சஸ் ஆகி வீட்டுக்குள்ளே போகிறோம். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம டீக் வுட் டோர்ஸ் வித் டீக் வுட் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹால் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை ரூஃப் சீலிங் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து ஒரு 13 ஃபீட்டுக்கு 16 ஃபீட்டுன்ற ஒரு சைஸு. இந்த ஹால் ஏரியாவில் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஆஸ் வெல் அஸ் எலிவேஷன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இந்த எலிவேஷன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ஏரியா வந்து நம்ம க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. எலிவேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த கிளாஸை ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஹால் ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம வந்து காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காமன் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் டைல்ஸ் எல்லாமே ஒரு பேட்டர்னாக லே பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் டார்க்கும் 3 பக்கம் லைட்ன்ற ஒரு பேட்டர்னில் நம்ம வந்து டாய்லெட் டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா தான் நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவில் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜா யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எலிவேட்டட் பூஜா யூனிட். ஸோ கிரவுண்டில் வந்து கான்டாக்ட் இருக்க போகிறதில்ல, வெறும் கபோர்ட் ஒர்க்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல வாஸ்டான ஸ்பேஸ் இருக்க ஒரு கிச்சன். எல் டைப்பில் நம்ம வந்து இந்த கவுண்டர் டாப்பை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்டர் டாப் போக கீழே வந்து நமக்கு ஷெல்ஃப்ஸ் வந்துடும், ஆஸ் வெல் அஸ் சைட்லேயும் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டுக்கு மேலேயும் நம்ம கபோர்ட் பார்ட்டிஷன்ஸ் வந்துடும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 10 அடிக்கு 11 அடி இருக்கிற ஒரு சைஸ் உள்ள ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயுமே நம்ம வந்து பார்ட்டிஷன் ஷெல்ஃப்ஸும் கொடுத்துருக்கோம். கபோர்ட் பார்ட்டிஷன் ஷெல்ஃபு, கோட் ஹேங்கர்ஸு, அதுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணக்கூடிய நம்ம லாஃப்ட், இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெம்பரேன் டோர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டீக் வுட் ஃப்ரேமில் நம்ம கொடுத்துட்டு அதில் மெம்பரேன் டோரை யூஸ் பண்ணிப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த ஆக்சஸ் ஸ்டெப் வழியாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஹேண்ட்ரில்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த படிக்கட்டு கொடுக்கக்கூடிய ஹேண்ட்ரில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட்ரில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லா ரூம்ஸுக்குமே வந்து செப்பரேட் பால்கனி வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஹாலோட பால்கனி. மேலே ஒரு மினி லிவிங் ஏரியா இருக்குது, அதோட பால்கனி இது. இந்த பால்கனியோட சைஸ் வந்து ஒரு 5 அடிக்கு 8 அடின்ற சைஸில் இருக்குது இந்த பால்கனி. இந்த பால்கனிலேருந்து அப்படியே வந்தோம்னா நம்ம மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு மினி லிவிங் ஏரியாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த மினி லிவிங் ஏரியாவோட சைஸ் வந்து ஒரு 12 ஃபீட்டுக்கு ஒரு 8 ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது. இந்த ஹாலில் இருந்து நம்ம 2 பெட்ரூம்ஸுமே ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பெட்ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் இது 13 அடிக்கு 13 அடி இருக்கிற ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு வார்ட்ரோப் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். ஆர்எல்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுமே செப்பரேட் பால்கனி வந்துடுது. இந்த பால்கனியில் வந்து நம்ம கிளாஸ் ஹேண்ட்ரைல் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா பக்கத்துலேயே நம்ம வந்து டாய்லெட் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்லேயும் கீழே எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி பேட்டர்னாக லே பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து ஒரு 16 ஃபீட்டுக்கு ஒரு 11 ஃபீட்டுன்ற ஒரு சைஸு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்ட்டிஷன் ஷெல்ஃப்ஸு, கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்குமே நம்ம வந்து அட்டாச் டாய்லெட் அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வரப்போகிற ஏரியா. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலேருந்து நம்ம டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டாய்லெட் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டாய்லெட் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம பில்டிங்கோட ஃபைனல் ரூஃபில் இருக்கும். இந்த டெரேஸ் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூல் ரூஃப் டைல்ஸுக்கு பதிலாக ரெட் கிளே டைல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ இந்த ஹெட்ரூமுக்கு மேலே இந்த டெரேஸ் ஃப்ளோரில் இருக்க ஹெட்ரூமுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 2000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க ஒரு வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது வந்து ஆர்சி வாட்டர் டேங்க் கிடையாது. ஃபியூச்சரில் இவங்க ஆர்சி வாட்டர் டேங்க் ப்ரோ போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ஸ்ட்ரக்சரில் பீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டெரேஸ் ஃப்ளோரில் நம்ம ஒரு பர்கோலா கொடுத்துருக்கோம். இந்த பர்கோலோட ஸ்பேன் வந்து ஒரு 18 ஃபீட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பீம் சைஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சேஃப்டியுமே ரொம்ப முக்கியம். ஒரு 18 ஃபீட் ஸ்பேனுன்னும் போது